பகவான் கிருஷ்ணருக்கு யாரெல்லாம் பக்தி தொண்டு செய்யறாங்களோ அவங்க வந்து பௌதிக உலகத்துல இருந்தாலும் பாத்தீங்கன்னா முக்தி அடைந்தவர்களாக கருதப்பட வேண்டும். அதே மாதிரி பகவத்கீதை 10ஆம் அத்தியாயத்திலும் பாத்தீங்கன்னா பக்தி தொண்டில் ஈடுபடுறவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து முக்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து இந்த ஞானம் வந்து கேட்பது, நாம் வந்து கூறுவது, நினைவு கொள்வது, சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், தாட்சம், சத்தியம், ஆத்ம நிவேதனம் போன்ற நவவித பக்திகளை நம்ம செய்யணும். இதெல்லாம் வந்து நம்மளை வந்து மேன்மேலும் உயர்வடைய செய்யும். சிரவணம் கேட்பது, நாம் வந்து உச்சரிப்பது, நினைவு கொள்வது, பாத சேவை செய்வது, வழிபடுதல், வந்தனை செய்வது, சேவகனாக தொண்டு செய்தல், நட்புறவு கொள்ளுதல், எல்லாவற்றையும் அர்ப்பணித்தல் என்னும் 9 வித செயல்கள் அடங்கிய தூய பக்தி தொண்டினை